வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் பல்வேறு பணிகள். முழுமையான செய்தியை காண்போம். திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையில் காலியாக உள்ள ஆலோசகர் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். இது பற்றி விவரம் வருவார். பணியின் பெயர் கன்சல்டன்ட், பிரிவு யோகா அண்ட் நேச்சுரோபதி, காலியிடங்கள் 6. கல்வி தகுதி BNYSCயில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 2 ஆயுர்வேதா, காலியிடம் 1. BAMSல் இளநிலை மருத்துவ படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு யுனானி, காலியிடம் 1. யுனானி மருத்துவத்தில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 4 ஹோமியோபதி பிரிவில் இளநிலை மருத்துவ படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேற்கண்ட பணிக்கான வயது 18 59 இருக்க வேண்டும். சம்பளம் ரூபாய் 40,000. 2. பணியின் பெயர் அட்டெண்டர் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், காலியிடங்கள் 6. சம்பளம் ரூபாய் 10,000. வயது 18 32 இருக்க வேண்டும். கல்வி தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். 3. பணியின் பெயர் தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட், மேல் அண்ட் ஃபீமேல், காலியிடங்கள் 12. சம்பளம் ரூபாய் 16. வயது 18 59 இருக்க வேண்டும். கல்வி தகுதி நர்சிங் தெரப்பியில் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் நேர்முக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை: https://dindical.nic.in/notice category/recruitment என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அதை பூர்த்தி செய்து தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் இணைத்து அதில் சுய கையொப்பமிட்டு 29/9/2025 கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பவும். நிர்வாக உறுப்பினர்: மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம், திண்டுக்கல் 624-001. நண்பர்களே, கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியில் வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.